ஆழி மடைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாடியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரிபோல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உரைத்த சரமழை போல் வாழ உலகினிற் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். மேகத்திற்கு அதிபதியாகிய வருண பகவானை கண்ணா என்று அழைக்கின்றாள். கருப்பாக இருந்தாலே ஆண்டாளுக்கு கண்ணனாக தெரியும். மேகத்திற்கு அதிபதியே கடல் நீரை முழுவதும் முகந்து கொண்டு மேலே சென்று நீனும் கண்ணன் போல் கருமை நிறம் கொண்டு பத்மநாபன் கையிலுள்ள சக்கரத்தைப் போல் மின்னி வளம்புரி சங்கு போல் இடி ஓசை கொழுப்பி அவன் சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் போல் நீ மழையை பெய்வாயாக. நாடே மகிழ்ச்சி அடையும், நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பும், நாங்களும் மார்கழியில் நீராடி மகிழ்வோம். ஒன்றும் நீ கைகரவேல் மழையரசனே, உன்னிடம் உள்ள எல்லா தண்ணீரையும் கஞ்சத்தனமில்லாமல் பெய்துவிடு. கர என்றால் மறைத்தல் என்று பொருளாகும். ஆழியுள் புக்கு கடலில் மூழ்கி முகந்து கொடு கடல் தண்ணீரை முழுவதும் மொண்டு கொண்டு ஆர்த்தேரி இடிமுழக்கத்தோடு வானத்திலே ஏறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து நாராயணன் உருவம் போல நீயும் கருத்து பாடியார் தோளுடைய பத்மநாபன் கையில். பாடி என்றால் வலுவான என்பதாக கொள்ள வேண்டும். வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையிலுள்ள ஆடிபோல் உண்ணி சக்கரத்தாழ்வார் போல மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து அவன் கையிலுள்ள வளம்புரி சங்கு போல் இடிமுழக்கத்தோடு அதிர்ந்து சாரங்கம் உதைத்த சரமழை போல் அவன் சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்டு வரும் அம்புகள் போல தாழாதே தாமதிக்காமல் வாழ உலகினிற் பெய்திடாய். இந்த உலகம் உய்யுமாறு மழை பெய்திடாய். உரையாசிரியர்கள் எவ்வாறு அனுபவம் செய்கிறார்கள் பார்க்கலாம். மேகமே, நீ கண்ணனைப் போல் கருமை நிறம் கொண்டாய், அவன் சங்கு சக்கரம் போல் மின்னி முழங்குகின்றாய், அவன் அடியவர்களை காக்க தாமதிக்காமல் அம்பு மழைகளை செய்வான், அடியவர்கள் மகிழ்ந்து போவார்கள். நீயும் அதுபோல் உன்னிடம் உள்ள தண்ணீர் முழுவதும் மழையாக தாமதிக்காமல் பெய்திடுவாய், நாங்களும் நாடும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று பொருள் கொள்வார்கள். அன்பர்களே, ஆண்டாள் திருப்பாவை முழுதும் தமிழை எவ்வாறு கையாளுகின்றாள் என்று அனுபவம் செய்யுங்கள். நாமும் ஆண்டாளை பின்தொடர்ந்து செல்வோம் என்று சொல்லி அவள் எழுதிய திருப்பாவை முழுதும் அடுத்தடுத்த